கைஸ், நான் உங்க சுதன். ஓஎஸ்எல்ஏன்னா என்ன? ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் ஓஎஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க. ஓஎஸ்எல்ஏல மொத்தம் 7 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர், செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர், தேர்ட் இது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர், ஃபோர்த்து டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபிஃப்த்து செஷன் லேயர், சிக்ஸ்த்து ப்ரெசன்டேஷன் லேயர், செவன்த்து அப்ளிகேஷன் லேயர். ஃபிசிக்கல் லேயர்னா என்ன? ஃபிசிக்கல் லேயர்னா நம்ம யூஸ் பண்ணுற பிசி, லேப்டாப் இந்த ரெண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம ஒரு பிசி டு இன்னொரு பிசி கனெக்ட் பண்ணி லேண்ட் கேபிள்லாம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் என்னன்னா ஃபிசிக்கல் லேயர்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பிசிலேருந்து இன்னொரு பிசிக்கு டேட்டாவை நான் அனுப்புவேன். ஸோ அந்த இடத்துல சுவிட்சு தான் டேட்டாவை லிங்க் பண்ணி தருது. ஸோ அதனால தான் இதை டேட்டா லிங்க் லேயர்னு கால் பண்ணுறாங்க. நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க்னா எனக்கு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ரவுட்டர். இதில் IPv4, IPv6 யூஸ் பண்ணுவோம். IPv4 மூலியமாக தான் நம்ம ஒரு பிசி டு இன்னொரு பிசியை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் ரவுட்டரை நெட்வொர்க் லேயர்னு கால் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் லேயர். ஒரு இன்டர்நெட் மூலியமாக தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட்டு வயர்டு மூலியமா இருக்கா, வயர்லெஸ் மூலியமா இருக்கா? வயர்டு மூலியம்னா TCPன்னு சொல்லுவாங்க, வயர்லெஸ்னா UDPன்னு சொல்லுவாங்க. செஷன் லேயர். செஷன் லேயர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிமெயிலில் லாகின் பண்ணுறேன். ஸோ அந்த டைமில் எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறப்ப அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் சர்வரில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, இந்த ஆல்ரெடி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது, மேட்ச் ஆன அப்புறம் எனக்குன்னு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும். அந்த ஐடி தான் செஷன் லேயர் ஆர் செஷன் ஐடின்னு கால் பண்ணுவாங்க. ஸோ நான் அடுத்த ரெக்வஸ்ட் கொடுக்குறப்ப அந்த செஷன் ஐடி மூலியமாக தான் எனக்கு ரெக்வஸ்ட் போகும். என் யூசர் நேம் பாஸ்வேர்ட் திருப்பி போகாது, எனக்குன்னு அலைக்கண்டான செஷன் ஐடி மூலியமாக தான் ரெக்வஸ்ட் போகும் சர்வருக்கு. ப்ரெசன்டேஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர்னா இப்போ நான் ஒரு கண்டென்ட் ஆஃப் டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும்? ஒரு பிக்சர் இருக்குது, அந்த பிக்சர் 5 MBயில் ப்ரெசன்டேஷன் பண்ணணுமா, இல்லை PNG ஃபார்மெட்டா, இல்லை என்கிரிப்ட் ஃபார்மெட்டா, டீக்ரிப்ட் ஃபார்மெட்டா? ஸோ இப்படி இந்த ஃபார்மெட் எந்த ஃபார்மெட்டில் எனக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் ப்ரெசன்டேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்னா ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக தான் நம்ம டேட்டாவை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குரோம், ஜிமெயில் இது மூலியமாக தான் எனக்கு ஒரு மெசேஜை நான் பார்க்க முடியும். இப்போ அப்ளிகேஷன் இல்லைன்னா எந்த இதுவுமே, இப்போ வாட்ஸ்அப்பே இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்கன்னா அந்த இடத்துல வாட்ஸ்அப் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோவே நம்ம ரிசீவ் ஆகும். இப்போ எனக்கு அந்த வாட்ஸ்அப்பே இல்லைன்னா ஃபோட்டோவே ரிசீவ் ஆகாது. அப்போ இந்த இடத்துல அப்ளிகேஷன் கண்டிப்பாக தேவை. ஒரு டேட்டாவை நம்ம பார்க்கணும்னா அப்ளிகேஷன் இருந்தால் தான் பார்க்க முடியும். அப்போ இந்த முக்கியமாக அப்ளிகேஷன் லேயர் தேவை. Thank you guys.